பிறர் நல்லா இருக்கட்டும்னு நினைச்சு நீ டிஸ்டர்ப் ஆகுறதுதான் சரியான டிஸ்டர்பன்ஸ். அதான் சரியான டிஸ்டர்பன்ஸ். இந்த டிஸ்டர்பன்ஸ் மாயவணும். நம்ம வாழ்க்கையே டிஸ்டர்பன்ஸ் தான். டிஸ்டர்பன்ஸ் நம்ம வாழ்க்கை இல்லை. இது தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நீ வாழ்ற, நீ ஏன் டிஸ்டர்பன்ஸ் பத்தி பேசுற? அப்ப நீ வாழ்றதே டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குது. நீங்க யாராவது புரிஞ்சுங்க. நீ டிஸ்டர்பன்ஸ்லயே வாழ்ற, நீ இந்த சைட்ல செய்து டிஸ்டர்ப் ஆகும். பிறர் வழிய உன் வழியா என்ன? பிறருக்கு எதனா ஒன்னா செய்யணும்னு ஆசைப்படு, கொடுக்கணும்னு ஆசைப்படு. இல்ல யாராவது கொடுப்பாங்களான்னு என்ன? எல்லாரும் சிறந்தவங்கதான்ற ஒரு சிந்தனைக்குள்ள வா. எல்லாத்தையும் உயர்வா பார்க்கணுன்ற தன்மையை கொண்டு வா. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா இதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீங்க எல்லாரும் சொல்றாங்க. என்ன நிறைய கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க அறிவு கேட்டுனது அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டாங்க. இதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு படிப்பு இருக்குது, ஒரு நூலை படிச்சிருக்கிறாங்க, அதை கொண்டு சொல்றாங்க. யாருமே ஒரு அனுபவபூர்வமா ஒரு செயலை செய்து அதுல இருந்து வெளிப்பட்ட அறிவு கொண்டு பேசுறதுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல சூழல்ல ஆள் குறைவு. எல்லாரும் ஒரு நூலை, ஒரு புக்கை, ஒரு குருமார அணுகி அதுல இருந்து ஏற்பட்ட அறிவு வச்சுதான் பேசுறாங்க. இப்ப நான் பேச அந்த அறிவு கிடையாது. இது ஒரே ஒரு அறிவு தான். அன்புன்ற ஒரு செயலை நான் ஆழ்ந்து செஞ்சு அதுல இருந்து ஏற்பட்ட வெளிப்பாடான அறிவு மட்டும் தான் நான் பேசுறேன். சுயமான சிந்தனை, சுய அறிவு. நான் அதை கொண்டுதான் இப்ப நான் பேசுகிறேன். வேற ஒரு காரணமும் கிடையாது. நான் பேசல எல்லா வார்த்தையுமே கலந்து வரும். இப்ப என்னால எந்த ஒரு சின்ன நோட்டீஸ் பண்ணி என்னால வைக்க முடியாது. ஒரு கணத்துல எல்லாத்தையும் நான் மறப்பேன். ஏன்னா மறப்பு இருக்கிறதுல பெரிய வரும். எனக்கு அதெல்லாம் ரொம்ப இயல்பா வரும். ஆனா இவ்வளவு நினைவா பேச முடியும். என்னால மறக்கவும் முடியும், முழு நினைவா என்னால பேசவும் முடியும். இதுதான் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த ஆசை. இந்த மாதிரி நீங்க ஆசைப்படுறீங்க. இந்த ஆசை எப்போ நடக்குன்னா பிறர் வழியே உன் வழியா என்னும் போது மட்டும் தான். இப்ப நான் ஸ்பீச் பேசுறேன்னா, இப்ப நான் மேக்சிமம் ஒரு 6:30 7 மணிக்கு உணவு சமைக்கணும். காலைல ஒரு 100 நாளைக்கு 150 நாளைக்கு நான் உணவு போடணும். இப்ப நான் உணவு பேசிட்டு இருக்கேன். இப்ப ஜஸ்ட் இப்ப வந்து மேக்சிமம் 5 ஆகுது. இன்னும் ஒரு மேக்சிமம் 1.5 2 ஹவர் பேசுவேன். பேசி முடிச்சு நான் அப்படியே சமையல் பண்ணுவேன். இது எனக்கு எல்லாமே ஆனந்தம். இந்த பேச்சு எப்படி எனக்கு மகிழ்ச்சியும் அந்த செயல் எனக்கு அது மகிழ்ச்சி. எனக்கு எல்லாமே இது எல்லாமே வச்சு யாருக்கோசம் செயல் எனக்கோசம் தான் நான் செய்யறேன். ஏன்னா இங்க பிறர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நானே இங்க பிறரா இருக்கிறேன், பலவா இருக்கிறேன், அனைத்துமா இருக்கிற உணர்வு வந்து இந்த உணர்வை உணரணும்னா இந்த பிறர் வழிய உன் வழியா நம்ம உணர முடியும். இதுக்குள்ளே அந்த இப்ப நான் சொன்ன வார்த்தை அடக்கமா இருக்குது. பிறர் வழிய உன் வழியா என்னன்னும் போதே பிறருன்னு நீன்னு ஒண்ணு இல்லைன்றது புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சிச்சினாலே நீனும் இந்த உயிரினும் உடலுன்னு ஒண்ணு இல்லை, எல்லாமே ஒண்ணு கலந்துருக்குது உணர முடியும். அப்ப எல்லாமே ஒண்ணு கலந்துருக்குன்னா உங்க சிந்தனை ஒருமைக்குள்ள வந்து நின்றுடும். ஒருமைக்குள்ள வந்து நின்றுச்சுன்னா நீ என்னென்ன யோசிக்கிற, என்ன சிந்திக்கிற, என்ன அதுக்கேற்ற மாதிரி மட்டும் ஒரு ரியாக்ட் இருக்கும். அதை தாண்டி ஒரு ரியாக்ட் போவாது. இது 100% உங்களால செய்ய முடியும், உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா என்னால முடியும்னா எல்லாருனாலையும் முடியும். ஏன்னா நானே இங்க பலவா இருக்கிறேன், நானே இங்க அனைத்தமா இருக்கிற உணர்வு கொண்டு இருக்கிறேன். அந்த உணர்வுக்கு காரணம் இந்த செயல்.